அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னைக்கு நம்மள நெறைய பேருடைய தாட் என்னன்னு சொன்னா, வாலிபர்களுடைய தாட்டு, நான் சினிமாவுக்கு போனேன்னா, நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நெனைப்பாரு. ஆனா ஒரு சினிமா போயிட்டு வந்துட்டாருன்னா, மறுநாளே அவருக்கு வீட்ல ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடும். அதே போல கல்யாணம் ஆவுன புதுமண தம்பதிகள் நினைப்பாங்க, நாம எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம்ன்னு சொல்லிட்டு, ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க. மறுபடியும் பழைய மாரி பலவிதமான கருத்து வேறுபாடுகள் வரத நம்ம பார்க்குறோம். அதேபோல நண்பர்கள்லாம் எங்க வருவாங்க? கடலுக்கு வருவாங்க. "பீச்சுக்கு போலாம் வாப்பா, நிம்மதியா இருக்கலாம்ப்பா" அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய அந்த சந்தோஷங்கள் கலைஞ்சிறத நம்ம பார்க்குறோம். சில பேர் மாலுக்கு போவாங்க. போயிட்டு நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலான்ட்டு, மால்லயே மாலுடைய விஷயத்துல பிரச்சனை வந்துறத நம்ம பார்க்குறோம். கண்ணியமானவர்களே, உண்மையான நிம்மதிய, சந்தோஷத்த அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். அல்லாஹ்வ நீங்க நினையுங்க. அல்லாஹ்வ நீங்க நினைக்கிறதுல தான் உங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எனவே நீங்க எங்க வேணாலும் போங்க. எந்த நிலையில வேண்டாலும் இருங்க. ஆனா அல்லாஹ்வ நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி, நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.